பிரதிஷ்னா என்ற நகர சேர்ந்த சுரசேனான்ற ராஜாவுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லையாம். அவரு ரொம்ப தவம்லாம் செஞ்சுட்டு இருந்தாராம். அப்ப அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சாம். அதுவும் குழந்தையா இல்லாம பாம்பா பிறந்துச்சாம். இருந்தாலும் அவங்க யார்கிட்டயும் சொல்லாம சந்தோஷமா 2 பேரும் அத வளர்த்துட்டு இருந்தாங்களாம். அதுக்கு வயசான உடனே திருமண வயசு வந்த உடனே அது அவங்க அப்பா அம்மாட்ட எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இல்லன்னா செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இவங்க என்ன செஞ்சாங்களாம், ஒண்ணுமே புரியாம அமைச்சர மட்டும் கூப்பிட்டு விஷயத்த சொல்லிட்டு, இளவரசிய தேட சொன்னாங்களாம். உடனே அவரும் தேடும்போது, கீழ் திசைய விஜயன்றவரு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாராம். அவருக்கு போகவதின்ற ஒரு பொண்ணு இருக்காளாம். அவகிட்ட போய் சொன்ன உடனே சம்மதிச்சுட்டாங்க. கல்யாணமும் ஆயிடுச்சு. கல்யாணம் எப்படி ஆச்சுன்னாக்கா, மணமகனே வராம அவனோட வாலுக்கு மட்டும் மாலை சூட்டினாளாம். இது ராஜபுத்திர முறையில ஒரு வழியாம். அதுக்கப்புறம் இவ புகுந்த வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே அவள தனியா கூப்பிட்டு, "என்னுடைய மகன் தேவன். ஆனா இப்ப பாம்பு வடிவத்துல இருக்கான். நீ அவன தான் கல்யாணம் பண்ணியிருக்க." அப்படின்னு சொல்லும்போது, இவளும் ரொம்ப சந்தோஷமா ஓடி போய் பார்க்குறாளாம். பார்க்கும்போது 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஏன் அப்படின்னா, அவங்க முற்பிறவியில 2 பேருமே கைலாயத்துல சிவனோட ஆபரணமா இருந்தவங்களாம் 2 பேரும். இப்ப 2 பேரும் என்ன செஞ்சாங்களாம், சிவன வழிபட்டு கங்கையில குளிக்க போம்போது, குளிச்சு முழுகி எந்திரிக்கும்போது, அந்த பாம்பு கணவன் என்ன செஞ்சானாம், மனித உருவோட ரொம்ப அழகான இளைஞனா மாறி வந்துட்டானாம். ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம் அவ. 2 பேரும் ரொம்ப பொருத்தமான ஜோடியா இருந்தாங்களாம். 2 பேரும் அந்த நாட்ட ரொம்ப காலம் ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறம், திரும்பவும் அவங்க கையிலைக்கு போயிட்டாங்களாம்.